கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று வேத வசனம் யோபு 42 அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஏசப்பா நம்மளுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது, பட் தாமதமாகலாம். ஆனா இருந்தாலும் ஏசப்பா அது நிச்சயமாக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இதுல இந்த வசனத்துல 2வது வரியை பார்க்கும் என்றால், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதாவது யோபு அறிந்திருக்கிறார், ஏசப்பா செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைப்படாது. அது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த அதிகாரிகளாலும் தடுக்க முடியாது. யோபுவை போல நம்ம விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். யோபு எல்லாத்தையும் இழந்தாரு, ஆனா இருந்தாலும் ஏசப்பா அவருக்கு ரெட்டிப்பாக கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த விசுவாசம் நம்மளுக்கும் இருக்க வேண்டும். நம்ம என்ன இழந்தாலும் ஏசப்பா நம்மளுக்கு தருகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம நடப்போம். கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.